வணக்கம். நவ கிரகங்கள் வழிபடும் முறையும் அதன் பலன்களும். கோயில்களில் வழிபடச் செல்லும் பக்தர்கள் பலருக்கு பெரும்பாலும் ஏற்படும் சந்தேகம் நவ கிரகங்களை வழிபடுவது எப்படி என்பதுதான். ஏனெனில் நவகிரகங்களை வழிபடும் போது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 7 கிரகங்களை இடமிருந்து வலமாக சுற்ற வேண்டும். இதே போல ராகுவையும் கேதுவையும் வலமிருந்து இடமாக சுற்ற வேண்டும் என்று பலர் நினைக்கின்றனர். மேலும் இப்படி சுற்றுவது சரிதானா என்பதில் பலருக்கும் சந்தேகம் உள்ளது. உண்மையில் நவகிரகங்களை இப்படிதான் சுற்ற வேண்டுமா? நவகிரக வழிபாடு சிறப்பாக அமைய என்ன செய்ய வேண்டும்? அப்படி சுற்றும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் போன்ற சந்தேகங்களை பற்றி விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். ஒவ்வொருவருடைய பூர்வ புண்ணியத்தின்படி அவரவர் ஜாதகத்தில் கிரக நிலை அமைந்திருக்கும். எல்லோருக்கும் ஜாதகத்தில் நவகிரகங்கள் எல்லாமே சாதகமாக அமைந்திருக்க வாய்ப்பில்லை. இதனால் நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபட கோயிலை நோக்கி புறப்படுகிறோம். அங்கு சென்று வழிபட்டு திரும்பும் போது மன நிம்மதி கிடைக்கிறது. ஆனால் அப்படி கோயிலுக்கு சென்று நவகிரகங்களை வழிபடுவதில் இன்னமும் பல்வேறு விதமான குழப்பங்களும் சந்தேகங்களும் பக்தர்களிடையே நிலவி வருகிறது. குறிப்பாக நவகிரகங்களை 7 சுற்றுக்கள் வலமாகவும் 2 சுற்றுக்கள் இடமாகவும் சுற்ற வேண்டும் என்ற தவறான கருத்து பக்தர்களிடையே பரவி வருகிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 7 கிரகங்களும் இடமிருந்து வலமாக சுற்றுபவை. எனவே இந்த 7 கிரகங்களை வலமாக சுற்ற வேண்டும் என்றும், ராகு, கேது வலமிருந்து இடமாக சுற்றுபவை. எனவே அடுத்த 2 சுற்றுக்களை இடமாக சுற்ற வேண்டும் என்றும் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இடம் வலம் என்ற கருத்தை மனதில் கொள்ள வேண்டியதில்லை. நவகிரகங்களை சேர்த்து 9 முறை சுற்றினாலே போதும். அதே போல எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு கடைசியாக நவகிரகங்களை சுற்றி வருவதுதான் முறையாகும். எந்த கிரகத்தையும் கையால் தொட்டு வணங்கக்கூடாது என்பதும் ஐதீகமாக உள்ளது. கிரக வழிபாடும் பலன்களும். சூரியனை வழிபட்டால் வாழ்வில் மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். சந்திரனை வணங்கினால் புகழ் கிடைக்கும். செவ்வாயை அதாவது அங்காரகன் வழிபட்டால் தைரியம் அதிகரிக்கும். புதனை வழிபட்டால் நற்புத்தி கிடைக்கும், அறிவாற்றல் பெருகும். குரு பகவானை அதாவது வியாழன் வணங்கினால் செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். சுக்கிரனை வணங்கினால் நல்ல மனைவி அமையும், வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். சனி பகவான் வழிபட்டால் ஆயுட்பலம் அதிகரிக்கும். ராகுவை வணங்கினால் பயணத்தால் நன்மை கிடைக்கும். கேதுவை வணங்கினால் ஞானம் பெருகும், மோட்சம் கிடைக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். கிழமைக்கு ஏற்றவாறு அந்தந்த கிரகத்துக்கு உரிய கடவுளை வணங்கும் போது கூடுதல் பலன்கள் கிடைக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.